இன்னைக்கு என்னமா பண்ண போறீங்க? மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்புலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்னமா பண்ண போறீங்க? பசங்களா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாஸ்ட் டைம் நான் மீன் வறுவல் செஞ்சல, அதே மாதிரி மேகி எல்லாமே செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னல. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் வறுவல் செஞ்சு தர போறேன். சோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பாத்தீங்கன்னா எண்ணெய், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு. அப்புறம் கொஞ்சம் கறி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்மா. அது மறுபடியும் இன்னொரு டைம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருவோம். சரிங்களா? பாருங்க, நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ண தண்ணி வேஸ்ட் ஆக வேணாம்னு செடிங்களுக்கு ஊத்திட்டோம்மா. நீங்களும் அதே மாதிரி செடிக்கு தண்ணி ஊத்துங்க. சிக்கன் வறுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கடாயை நல்லா காய வச்சுட்டு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கணும்மா. அது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம மசாலா போட்டு கலந்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்துர்க்கேன். நம்ம வீட்ல நானே அரைச்ச மிளகாத்தூள் மாதிரி மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். அப்புறமா சிக்கன் மசாலாமா. சிக்கன் மசாலா வந்து எல்லா கடையிலயும் கிடைக்கும். எப்பவுமே சிக்கன் வறுக்கிறதுக்கு முன்னாடி சிக்கன் வறுவல் தான் யூஸ் பண்ணணும். எண்ணெய் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமா போட்ட கூடாதுமா உப்பு. அப்புறம் சிக்கன் ரொம்ப கறிக்க ஆரம்பிச்சிரும், நல்லாவே இருக்காது. கொஞ்சமா தேவையான அளவு போட்டுக்குங்க. எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாமா. பாருங்க, எண்ணெய் நல்லா கொதிக்குது. மசாலா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ கடாயில எண்ணெய் வச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஒண்ணு ஒண்ணா எடுத்து போடணும். போட்டு நல்லா வறுக்கணுமா. என்ன ஆண்டி, கறி ரொம்ப கம்மியா இருக்கு. இது பத்துமா நமக்கு? பாபி, நான் இன்னும் நிறைய வச்சிருக்கேன்ப்பா. இப்போதைக்கு நம்ம தனியா ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா தான் போடணும். மொத்தமா போட்டு வறுத்து எடுக்க கூடாது. மொத்தமா போட்டுட்டா எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். அப்புறம் நல்லாவே வராதுப்பா. கொஞ்சம் தனித்தனியா கொஞ்சம் கொஞ்சமா தான் போடணும். அதான் இப்ப கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா பொரிஞ்சு வருதுன்னு. இதே மாதிரி உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பிடிச்ச மேகி, பாஸ்தாலாம் நான் போட போறேன். கண்டிப்பா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ரொம்ப களைப்பா வரீங்கன்னு நீங்க வர்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணணும்னு நினைச்சோம்ப்பா. ஆனா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் செஞ்சு காட்டலாமேன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பொரிஞ்சதும் எல்லாரும் உட்கார்ந்து ஒண்ணா சாப்பிடலாம். சரிங்களா? வெயிட் பண்ணுப்பா பார்பி. இன்னும் 2 நிமிஷம் தான். பொரிஞ்சு எடுத்ததும் நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. அப்புறமா பிங்கி, லில்லிலாம் சாப்பிடட்டும். அவ்வளவுதான்ப்பா, நல்லா வறுத்துடுச்சு. யாராவது ஒருத்தர் இலைய கொண்டு வாங்க. இலைய கொண்டு வந்துட்டீங்களா? பாருங்க, எடுத்து வச்சுட்டு எவ்வளவு சூப்பரா பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்களேன். வாவ்.
சிக்கன் 65 பார்க்கவே சூப்பரா இருக்கு. நீங்க கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப செலவாகும்பா. எப்பவுமே வீட்ல செஞ்சு சாப்பிடுறது தான் உடம்புக்கு நல்லது. இன்னைக்கு வேற நீங்க எக்ஸாம்லாம் முடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, நீங்க களைப்பா இருப்பீங்கன்னு தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. அம்மா சூப்பரா இருக்கும்மா, செம்ம டேஸ்டா இருக்கும்மா. தேங்க்ஸ் ஆண்டி, சூப்பரா இருக்கு. நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்கப்பா, உங்களுக்காக தானே செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க.